தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஏடிசி 2 எல்இடி ஒரு சுவிட்சு அந்த டாஸ்க்கை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஏடிசி, அந்த ஏடிசி வேல்யூ என்ன பண்ணுவோம், லெஸ் தென் 1023 கிரேட்டர் தென். ஓகே, அப்போ 1023 அப்படிங்கிறதுனா ஏடிசி வேல்யூ. அப்போ அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணணும், ஏடிசி வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். அந்த டாஸ்க்கை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு சிமுலேஷனில் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசி 1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுச்சு, லெஸ் தென் 0 கிரேட்டர் தென். ஓகே, அதே மாதிரி நான் வேரியேஷன் பண்ண வேரி ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க. சிமுலேஷன் காமிச்சிட்டு, ஏன்னா அந்த கோடிங்கில் வந்து நான் ப்ரீவியஸ் எல்லாமே ஏடிசி தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏடிசினா எல்லாமே காமன் ஏடிசின்னு நீங்கள் நினைப்பீங்களா? இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அவுட்புட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பண்ணுறேன் ஏடிசி வேல்யூ வந்து நான் வேரி பண்ணுறேன். இப்போ வேரி பண்ணுறப்ப என்ன ஆகுது, 0 ஆகிடுச்சா. இப்போ நான் லைட்டாக வேரி பண்ணுறேன், 30% வந்து நான் வேரி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 276, அப்போது 3625. இப்போ நான் ஃபுல்லாக வேரி பண்ணேன் அப்படின்னா 1023. ஓகே, இதுதான் டாஸ்க்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த டாஸ்க்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடிங்கை பார்ப்போம். சரி, நம்ம வந்து உங்களுக்கு கோடிங்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாஸ் டிஃபைன் ஏடிசி 1 A0. இது ஒரே ஒரு அனலாக் பண்ணனால A0 டிஃபைன் பண்ணியிருக்கேன். அன்சேண்ட் இன்ட்டு A = 0. வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ணியிருக்கேன், நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணதான். serial.begin 9600, serial.println வெல்கம். பின்மோல ஏடிசி 1 வந்து இன்புட்டு, டிலே 500. ஓகே, அப்போ 500 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து அனலாக் சென்சர் 1, A = அனலாக் ரீடு ADC 1. ஓகே, சீரியல் பிரிண்ட் ADC 1 = நமக்கு என்ன பண்ணுவோம், அனலாக் வேல்யூ மட்டும் தானே லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளுக்குள்ள பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். இப்போ serial.print லெஸ் தென் serial.print A. அப்போ அந்த லெஸ் தென் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஏடிசி வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்து serial.print என்ன பண்ணிட்டேன், கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து 0.3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணேன், serial.print LN. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், நியூ லைனுக்கு வந்து மாறிடும். அப்போ நமக்கு என்ன, அது ஒவ்வொரு டைமும் வந்து ADC 1 = லெஸ் தென் ஏடிசி வேல்யூ, அதே மாதிரி கிரேட்டர் தென், இந்த மாதிரி சிம்பிள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, கோடிங் எல்லாமே ப்ரீவியஸாக ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது தான். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிட்டு சிமுலேஷன் எகைன் ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எகைன் எடுத்தோடனே வெல்கம் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வேரி பண்ணிங்க அப்படின்னா வேரி ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா 256 இருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், நான் லைட்டாக இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், அதோட வேல்யூ என்னவோ அதை வந்து அப்டேட் பண்ணும். 727. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து லோ பண்ணுறோம். அப்போ என்ன 727 82. ஓகே, அப்போ எகைன் பண்ணுறது, எகைன் ஃபுல்லாக இது கொண்டு போகிறேன். பாதி கொண்டு போய் வச்சுருக்கேன் 70%. அப்போ 758. எகைன் ஃபுல்லாக கொண்டு போய்ட்டேன் 100% கொண்டு போகும்போது 1023. இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன அந்த நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோடிங் ப்ளஸ் சிமுலேஷன் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.